அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சாவித்ரி விரதம் தோன்றிய வரலாறை பார்க்கப் போகிறோம். சுமங்கலி பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் அதிகரிக்க இதை விரதத்தை விரும்பியிருப்பார்கள். இந்த விரதத்தின் பலனை பெற காணொளியை முழுமையாக பார்க்க கேட்டுக்கொள்கிறேன். முன்னொரு காலத்தில் மத்திர தேசத்து இளவரசி சாவித்ரி காட்டில் தன் பார்வையற்ற பெற்றோருடன் வாழ்ந்து வந்த சத்யவான் என்ற இளவரசனை நேசித்து மணம் முடித்தாள். ஆனால் திருமணத்திற்கு முன்பே ஒரு கசப்பான உண்மை அவளுக்கு தெரியும். அது சத்யவான் இன்னும் ஓராண்டில் இறந்து விடுவான் என்பதுதான். சாவித்ரி கலங்கவில்லை. தன் கணவன் மீது கொண்ட அன்பினால் அந்த ஓராண்டு முழுவதும் இறைவனை வேண்டி விரதமிருந்தாள். சத்யவானின் ஆயுள் முடியும் நாள் வந்தது. அன்று இருவரும் காட்டிற்குச் சென்றனர். மரம் வெட்டிக் கொண்டிருந்த சத்யவான் திடீரென தலைவலியால் துடித்து சாவித்ரியின் மடியில் தலை வைத்து உயிர்த்திருந்தான். அப்போது அவன் உயிரை எடுக்க யமதர்மராஜா நேரில் வந்தார். யமன் சத்யவானின் உயிரைக் கொண்டு செல்ல சாவித்ரியும் விடாமல் பின்தொடர்ந்தாள். யமன் எவ்வளவோ தடுத்தும் அவள் கேட்கவில்லை. அவளது பக்தியையும் புத்திசாலித்தனமான பேச்சையும் கண்டு வியந்த யமன், சத்யவான் உயிரைத் தவிர வேறு ஏதாவது கேள், தருகிறேன் என்றார். முதலில் தன் மாமனாருக்கு கண் பார்வை திரும்ப கேட்டாள். கிடைத்தது. பிறகு இழந்த நாடு மீண்டும் கிடைக்க கேட்டாள். கிடைத்தது. கடைசியாக எனக்கு 100 குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டாள். யமதர்மனும் யோசிக்காமல் தந்தேன் என்று கூறிவிட்டார். உடனே சாவித்ரி சிரித்துக்கொண்டே, தர்மதேவனே, கணவனில்லாமல் எனக்கு எப்படி குழந்தைகள் பிறக்கும்? உங்கள் வரத்தின்படி என் கணவனை உயிர்ப்பித்துத் தர வேண்டும் என்றாள். சாவித்ரியின் அறிவையும் அன்பையும் கண்டு வியந்த யமன், உன் அன்புக்கு தோற்றுவிட்டேன் என்று கூறி சத்யவானின் உயிரை திருப்பித் தந்தார். சத்யவான் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தான். இந்த வரலாற்று நிகழ்வை நினைவுபடுத்தும் விதமாகவே சுமங்கலி பெண்கள் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நோற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு காரடையான் நோன்பு, அதாவது சாவித்ரி விரதம் இருக்கின்றனர்.